ஹாய் காய்ஸ். லாஸ்ட் 3 டேஸாக பார்த்தீங்கன்னா ஓவல் சவுண்ட் ஃபோனட்டிக் சவுண்டை பற்றி நம்ம நோட்ஸாக போட்டுருக்கோம். 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓவல் சவுண்டு A to Z வரைக்கும் என்னென்ன ஃபோனட்டிக் சவுண்டு வரும்னு போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் நோட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ சவுண்டு வந்தால் என்னென்ன ப்ரொனன்சியேஷன் வரும்னு போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ வந்தால் என்னென்ன வரும்னு போட்டிருந்தேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஓ சவுண்டு வரும்போது அதை நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓவல் சவுண்டில் ஏக்கு ஆ, ஐக்கு இ, ஓக்கு பார்த்தீங்கன்னா ஓன்னு தான் சொல்லுவோம். ஆனால் சில அந்த ஓ எந்த பிளேஸில் வருது அப்படின்றத பொறுத்து ஆ அப்படியும் வரும், ஓ சவுண்டும் வரும். அதை தான் நம்ம இப்போ எப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க. இக்கு கூட்டல் ஆ கா, இம்மு கூட்டல் ஆ மா அப்படின்னு சொல்லிட்டு ஓ சவுண்டுக்கு ஆ போட்டு போடுறோம். யூஸ்வலாக நம்ம போடுற மாதிரி பிக்கு வந்து இப்பு, சிக்கு வந்து இக்கு, அது மாதிரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி கூட இப்போ ஓ சவுண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். பி கூட ஓ வந்தால் இப், பிக்கு வந்து இப்பு, ஓ கூட சேர்த்தா ஓக்கு வந்து ஆ பா. பக்கத்தில் என்ன ஐஃபன் மாதிரி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது ஓட்ஸ் வரும், அதனால் வந்து அப்படி போட்டிருக்கோம். பிஓ பா மட்டும் கிடையாது, பக்கத்தில் ஏதாவது வேர்ட்ஸு வந்து ஒரு வேர்டாக மாறும், அதுக்காக தான் அந்த ஐஃபன் போட்டிருக்கேன். இப் கூட்டல் ஆ பா, இக்கு கூட்டல் ஆ கா, அதேமாரி இட்டு கூட்டல் ஆ டா, அதேமாரி ஹெச்ஓ வரைக்கும் போட்டிருக்கேன். இந்த ஃபோனட்டிக் சவுண்டை வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதேமாரி ஜேக்கும் ஜே டு பி வரைக்கும் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஜே கூட ஓ சேர்ந்தா ஜா, கே கூட ஓ சேர்ந்தா கா, லா மா, என்ஓ நா. என்னடா இது என்ஓ நோ தானே வரும், நா போட்டிருக்காங்களே அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா என் ஓ மட்டும் போடல, அதுக்கப்புறம் ஐஃபன் போட்டிருக்கேன். ஐஃபன் போட்டால் அதுக்கப்புறம் எதனா வார்த்தைங்க வரும், வேர்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் அதை போட்டிருக்கேன். அதனால் அது கூட இப்போ நத்திங் அப்படின்னு வரும், அதுக்கப்புறம் வந்தால் அதுவும் சேர்ந்து தானே வரும். அப்போ படிக்கும்போது என்ஓ நோ தான், ஆனால் சைடில் வந்து வேர்ட்ஸ் வரும், அதுக்காக வந்து ஐஃபன் போட்டு மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூ, கியூயூ, கியூ, ஆருக்கு இரு, அப்புறம் இர் கூட்டல் ஓ, ரா சா டா வா. என்ன கியூயூ போடலன்னு பார்த்தீங்கன்னா அது ரேராக தான் வரும். கியூயூ ஓ வந்து அதனோட சேர்ந்து எப்பயாவது ரேராக தான் ஒரு வேர்ட்ஸாக வரும். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஓக்கும் டபிள்யூஓக்கும் அதேமாரி வேர்ட்ஸ் வந்து ரேராக தான் வரும், அதனால தான் அதனுடைய வேர்டை நான் அங்கே மென்ஷன் பண்ணல. இப்போ வந்து ஓ சவுண்டு வந்தால் எப்படிலாம் உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைங்களெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ அந்த வார்த்தையை நம்ம உச்சரித்து படிக்கலாம் வாங்க. பிஓடி, பீக்குன்ன இப்பு, ஓக்குன்ன ஆ, டீக்குன்ன ஈட்டு. பிஓவை வந்து நம்ம சேர்த்து படிக்கணும், பிளெண்ட் பண்ணி படிக்கணும் எப்பவுமே ரெண்டு வார்த்தைங்களை. இப்போ பிளெண்ட் பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப் கூட்டல் ஆ பா, பா, பிக்கு தான் பான்னு வரும், பா இட், பாட். எப்படி வரும், பாட். இப்பு கூட்டலாவை வந்து நம்ம வந்து சேர்த்து படிக்கணும், பா இட் பாட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் எம்ஓபி, எம்முக்குன்ன இம், ஓக்குன்ன ஆ, பீக்குன்ன இப், மா இப் மாப், மா இப் மாப், மாப். நெக்ஸ்ட் வேர்டு படிக்கலாம் வாங்க. சிஓஎஸ்டி, சீக் இக் கூட்டல் ஆ கா, இஸ் இட், காஸ்ட், காஸ்ட், காஸ்ட். எப்பவுமே ரெண்டு வேர்டு வந்து முதல் வேர்டை வந்து பிளெண்ட் பண்ணி படித்தோம்னா அது ஈஸியாக நம்ம வந்து படிச்சிடலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா எஸ்ஓஎஃப்டி, எஸ்க்கு இஸ், அப்புறம் ஓக்கு ஆ, எஃப்க்கு இஃப், டீக்கு இட், சாஃப்ட், சா சா இஃப்ட், சாஃப்ட். அப்புறமா பிஓஎக்ஸ், பா பா, பிக்கு இப்பு, இப்புன்னு படிக்கக்கூடாது, பிக்கு தான் இப்புன்னு படிக்கணும். பிக்கு வந்து இப் கூட்டல் ஆ பா, எக்ஸ் பாக்ஸ், பாக்ஸ்.
நெக்ஸ்ட் படிக்கலாம் வாங்க. என்னடா இது இது வரைக்கும் ஓக்கு ஆ சவுண்டு போட்டிருந்தாங்க. இது என்னடா இது ஓ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எப்போவுமே வந்து வவ்வல் சவுண்டு எண்டிங்கில் ஓ வந்தால் அதை ஓவை தான் எடுத்திருக்கோம். நான் முதல்லயே வந்து வவ்வல் சவுண்டு இங்கே போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓக்கு வந்து என்ன போட்டிருக்கேன், ஆவும் போட்டிருக்கேன், ஓவும் போட்டிருக்கேன். இது மாதிரி வேர்ட்ஸ் வந்து லாஸ்ட்டாக முடிகிற வார்த்தை வந்து ஓலியே முடிஞ்சிச்சுன்னா அப்போ வந்து நம்ம ஓவாக தான் எடுத்துக்கணும். இடியில் வந்தால் அதை வந்து ஆவா எடுத்துக்கலாம். ஆனால் இதுமாரி ஓக்கு அப்புறம் வேறு எந்த வார்த்தையும் வரல, லாஸ்ட்டாக எண்டிங்கில் ஓ மட்டும் வந்திருக்கு அப்படின்னும் போது அதை ஓவாக தான் நம்ம மென்ஷன் பண்ணி படிக்கணும். எஸ்ஸுக்கு இஸ்ஸு, ஓக்கு ஓ சோ. அதேமாதிரி பாருங்கள், ஜிக்கு எக், அப்புறம் ஓக்கு ஓ கோ, அதுக்கப்புறம் ஏக்கு ஆ, ஜிக்கு இக், ஓக்கு ஓ கு எக்கோ எக்கோ எக்கோ. இது பாருங்க, அல்சோ அல்சோ அல்சோ. ஓ லாஸ்ட்டாக ஓ முடியும். இங்கே பாருங்கள், இந்த லெட்டர் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இந்த 2 ஓ வந்திருக்கு. ஒரு ஓ வந்து லாஸ்ட்டாக வந்திருக்கு, ஒரு ஓ வந்து இடையில வந்திருக்கு. இடையில வந்த வார்த்தையை அந்த ஓவை வந்து நம்ம ஆவா தான் உச்சரிக்கிறோம். கடைசியாக எண்டிங்கில் வந்திருக்க ஓவை ஓ அப்படின்னு தான் உச்சரிக்கிறோம். இங்கே பாருங்கள், இல் கூட்டல் ஆ, எல்லு, ஓக்கு வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஆ, டீக்கு இட்டு, இன்னொரு டீக்கு இட்டு கூட்டல் இதை வந்து என்ன எடுத்திருக்காங்க ஓ எடுத்ததால தான் இங்கே வந்து டோன் வருது. அப்போ எண்டிங்கில் ஓ வந்தாவே நம்ம ஓன்னு எடுத்துக்கணும். அதே ஓ இடையில வந்தால் ஆன்னு எடுத்து மென்ஷன் பண்ணிக்கணும். அதை நம்ம வந்து நல்லா புரிஞ்சு வச்சுருக்கணும். இது வந்து லெசன் நம்பர் 3 எடுத்துக்கலாம். லாஸ்ட்டு 2 வீடியோ பார்க்காதவங்க அந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இது புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.